மனசு விளையாடும் வயசு அண போட்டா அடங்காது. Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன். சக்தி மசாலா இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj. நீங்க நண்பனா என்னென்ன பண்ணுவீங்க? செயினை கொடுத்துருவீங்க, மோதிரத்தை கொடுத்துருவீங்கன்றது எங்க எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும்பா நான் பண்ணணும், கொஞ்சம் தெரிய வேணாமா? குத்தனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, அதான் நட்பு. பட் உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இதை பார்க்கும்பொழுது என்ன சார் ஓடுது மனசுக்குள்ள? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது புகழ் வேறு, ஆனால் நல்ல பேர் ஒன்று கிடச்சிருக்கு. அதை தக்க வைக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஹீரோயினை கூட நான் அவ்வளோவா நடித்ததில்லை. இந்த பாட்டி கேரக்டருக்குள்ள சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் அவங்களோட தான் ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன். இதோடு நிறுத்திக்கிட்டால் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அடுத்தது இந்த அரங்கத்துக்குள்ள வர போறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இல்லையா சார்? கண்டிப்பாக்கா. இவருடைய ஒவ்வொரு திரைப்படத்துடைய சாய்ஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக மக்களிடம் எடுத்து செல்வது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக பண்ணுவார். ஸ்டைலும் அதிகம், இவருடைய ஸ்வாகும் அதிகம், அதே மாதிரி இவர் கொடுக்குற மெசேஜும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இந்த அரங்கத்துக்குள்ள சசிகுமார் சார் அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். The next award this evening, Twin Birds JFW Movie Awards 2026. அடுத்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர்கள் முத்தையா அவர்களையும் பிரபாகரன் அவர்களையும் மிகப்பெரிய கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வெல்கம் பண்ண போறோம். வணக்கம் சார், வெரி வெரி வார்ம் வெல்கம் ரெண்டு பேருக்குமே. இந்த விருது இந்த மாலை பொழுதுன் மிக ஸ்பெஷலான ஒரு விருது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விருதும் ஸ்பெஷல், இது யார் வாங்க போகிறாங்களோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டைரக்டா ஏவியில் யார் அந்த வின்னர் அப்படின்னு பார்க்க போகிறோம். கேன் வி லுக் அட் தி ஏவி ப்ளீஸ் ஃபார் தி மேன் ஆஃப் தி இயர் தமிழ். Twin Birds JFW Movie Awards 2026. JFW proudly presents the Man of the Year Award to Sasikumar. Truly proud and honored to welcome on stage the Man of the Year Tamil, Sasikumar sir. The Man of the Year தமிழ், அதற்கு விருது பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். ஒரு சில வார்த்தைகள். சந்தோஷமாக இருக்குது மேன் ஆஃப் த இயர் வாங்கிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்கு டைரக்டர் எனக்கு கதை சொல்லும்போது ஒரு 18 வயசு பையனுக்கு அப்பாவாக நடிக்கணுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் 18 வயசு பையனுக்கு அப்பாவாக நடிக்க மாட்டாங்க, இது கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன். சுற்றிட்டு மறுபடியும் என்கிட்ட தான் அது வந்துச்சு. நான் யோசிச்சிருந்தேன்னா 18 வயசு பையனுக்கு அப்பாவை நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்க முடியாது, இதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இது ஒரு ஹியூமனிட்டியை சொல்கிற படம், ஒரு மனுஷனை மதிக்கணும், இந்த ஹியூமனிட்டியை சொல்கிற படம். ஸோ அதுக்குள்ளே நான் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவந்துக்கு என்னுடைய நன்றியும், என்னுடைய ப்ரொடியூசருக்கு என்னோட நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொருத்தர் நன்றி நான் சொல்லணும், JFW. அவங்க என்னை கூப்பிட்டப்ப அவார்டு கொடுக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் தான் அவார்டு வாங்கணும்.
இப்போ பெண்களுக்கு அவார்டு கொடுப்பீங்க அதில் நான் எதுக்கு அப்படின்னாங்க. அப்போ தான் இந்த விருதை சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 10 இயக்குனர் அறிமுகப்படுத்தினேன்னு சொன்னார். நான் 11 இயக்குனர், அடுத்து 12, 13 இந்த வருஷம் அது கூடுது. 13 புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்த போகிறேன். என் படத்தில் என்னென்னா, நான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவேன்னு விகடனில் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், என்னை வச்சு இயக்குனர்னால் புது இயக்குனர்களும் தோல்வி அடைஞ்ச இயக்குனர்கள் தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எப்போதுமே அதில் சொல்கிறது உண்டு தான். நான் டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கேன், ஏன்னா ஒன்று புதுசாக வருவாங்க, இல்லாட்டி ஃபெயில் ஆகி போய் வருவாங்க. ஸோ ரெண்டுமே கடவுள் எனக்கு ஆஸ்தி வச்சுருக்கேன். நீ டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கேன், நீ என்னைக்கு சொல்லணும் என் வாய் முகூர்த்தம் பதிச்சுற மாதிரி இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்ச இயக்குனருக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நான் சந்தோஷப்படுறேன். அதை வருத்தப்பட்டு சொல்லலை, அது சந்தோஷப்பட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஒரு தோல்வியானவங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றபோது எனக்கு அதை சந்தோஷமாக தான் நான் நினைக்கிறேன். இதான் சார், இந்த மோதிர விரலில் குட்டு வாங்கினா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி சசிகுமார் சார் கிட்ட வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்ற ஒரு தருணத்தில் அவராக படைச்சு அமைச்சு அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அந்த மனிதநேயம் அப்படின்றது உங்களை விட அழகாக யாரும் சொல்லி நான் பார்த்ததில்லை. மனிதநேயம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. மனிதநேயம் அப்படின்றது உங்களுக்கு என்ன சார்? வாட் இஸ் இட் மீன் டு யூ, ஹியூமனிட்டி? இப்படிலாம் எனக்கு வரிகளாக சொல்ல தெரியாது. அது எல்லோரும் வாழ்ந்து தான் காட்டணும். நம்ம வரிகளாக வார்த்தைகளாக அதை அடக்கவே முடியாது. மனுஷனை மதிக்கணும், இன்னொரு மனுஷனுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்றதான் என்னோட ஒவ்வொரு படத்துலையும் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து மயிலாடுன்னு ஒரு படம் பண்ணுறேன், ராஜமுருகன் சார் படம். அதுலேயும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தி அந்த படம் இருக்கும். அவரும் வந்திருக்காரு சார், அவரையும் மேடை கூப்பிட்டுலாமா? ராஜமுருகன் சார் அவர்களையும் மேடை கண்புடன் அழைக்கிறோம் சார். வாங்க ப்ளீஸ். நான் சொல்லிட்டு வந்து நீங்கள் என்ன சொல்லாமல் வந்தீங்க? நானாவது இங்கே வர்றேன்னு சொன்னேன்ல. நானும் மாறி, அவரும் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக மாரி செல்வராஜும் வந்தார். ஸோ எல்லோரும் இங்கே போகிறோம்னு யாரும் ஒவ்வொருத்தத்துக்குள்ளே சொல்லலை. இந்த அவசரமாக ஒரு வேலை இருக்குன்னு நான் கிளம்புனேன், இந்த அவசரமாக ஒரு வேலை இருக்குன்னு அவர் கிளம்பிட்டார், இவரும் கிளம்பிட்டார். இப்போ தான் வந்து இங்கே எல்லாம் சந்திக்கிறோம். சார், சசிகுமார் சார் அவார்ட் வாங்கியிருக்காரு as the மேன் ஆஃப் தி இயர். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சசி சாருக்கு வந்து இந்த மேடையில் ஒரு விருது கொடுக்கறதுல நானும் ஒருத்தனாக இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இப்போ வந்து கடந்த ஒரு வருஷமாக மயிலாடுக்காக அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மயிலாடு வந்து எனக்கு கொடுத்ததுலேயே முதன்மையான விஷயம் என்னென்னா, சசிகுமாருங்கிற மனிதரை, நடிகரை, ஒரு உயிர் நேசனை எனக்கு கொடுத்தது தான். சார், திருவிளையாடல் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், எல்லாமே பஞ்சாக பதில் சொல்லிக்கிட்டே வருவார். நாகேஷ் சார் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம சிவாஜி சார் அதே மாதிரி ஒரு தருணம் தான். எஸ், அந்த ஒரு வார்த்தையில் ஒரு பஞ்ச் இருக்கும் இல்லையா? பிரிக்கக்கூடாதது இப்போதைக்கு பிரிக்கக்கூடாதது செட்டுன்னு சொல்லிடாதீங்க சார். எனக்கும் எனக்குள்ளே இருக்கிற அந்த அன்பும் பிரிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். சேர்ந்தே இருப்பது சேர்ந்து இருப்பது இப்போ நானும் ராஜமுருகன் தான் இப்போ அது சேர்ந்து இருக்கும். சேராது இருப்பது சில சமயம் ராஜமுருகன் அவரோட சேராமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணும். ஏன்னா அவர் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏன் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் மறுபடியும் நான் மயிலாடுக்கு தான் வருவேன். எங்கள் ப்ரொமோஷன் அதில் இழுத்து விட்டுட்டே இருப்பேன். பாட்டுக்கு ஷாண்டோல்டன் இப்போ எங்கள் படத்தில் இருக்கிறது. ஆசைக்கு நான் படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். அதனால் ஆசைக்கு நான் மக்கள் அவங்க அந்த படத்தை மயிலாட நல்லா ஓட வைக்கணும். அதனால் மக்களுக்கு அந்த படம் வரும். அதான் எங்களுக்கு இதோட நிறுத்திக்கிட்டா உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. உங்களோட ஃபேன்ஸ் வெறித்தனமான ஃபேன்ஸு, அதுவும் சுந்தரபாண்டியன் ஃபேன்ஸ்னு சொல்லி வேறு வந்திருக்காங்க. அந்த கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வாங்க. கமான் கேர்ள்ஸ். உங்களுக்கு கிஃப்டோடு வந்திருக்காங்கண்ணே. கிஃப்ட்டை உங்கள் கையால் ஓப்பன் பண்ணணும். எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் உங்கள் கூட டான்ஸ் ஆடினாங்க. இப்போ நாங்கள் ஆட போகிறோம். எங்கள் கூட நீங்கள் ஆடணும். உங்கள் கூட டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். பாட்டி கற்றுக் கொடுத்த மாதிரி. டோன்ட் வரி பேபிமா. சார், ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னைக்கு உங்கள் கனவு நிறைவேறும். படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு என்ன, எம்ஜிஆர் மகன். ஆமாம் சார். ஒரு நிமிஷம், இவங்க ஆடாமல் விட மாட்டாங்க. ஆமாண்ணே. இல்லை, நேற்று நைட்லேருந்து கனவுல வரீங்களா? கொண்டாடும் மனசு, விளையாடும் வயசு, அணபோட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா, எப்போதும் திருநாளு. நெஞ்சில் தெம்பு இல்லாம போனா
கேர்ள்ஸ் லவ் யூ சார். என்னென்ன கேட்குறாங்க? வாட்ஸ்அப் ஐடி கேட்குறாங்களா? ஹீரோயினாக கூட நான் அவ்வளோவா நடித்ததில்ல. இந்த பாட்டி கேரக்டருக்குள்ள சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் அவங்களோட தான் ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன். ஹீரோயின் கூட ஒரு 2 படம் தான் நடிச்சிருக்கேன். ஒரே ஹீரோயினோட ஒரே பாட்டிகளோட 5-6 படம் பண்ணிட்டேன். அதிகமாக பண்ணது இவங்களோட தான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சசிகுமார் சாருக்கு மீண்டும் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சார் இப்போ ஒரு மீம் உங்களுக்காக ஸ்க்ரீனில் வரப்போகுது சார். அதை பார்த்த உடனே ஒரு கேள்வி போடுங்கப்பா. உங்ககிட்ட வந்து கதை சொல்லும் போதெல்லாம் கிளைமேக்ஸில் ஃப்ரெண்டு வந்து முதுகில் குத்துறான் சார் அப்படின்னோடனே அப்போ கதையை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? அதுக்கான ஏன்னா சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், கருடனாக இருக்கட்டும், இது அப்போ நண்பர்களுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது நட்பு நண்பர்கள் அந்த வயசு அது அதுக்கு தானே. அப்போ வந்து சில நம்ம வயசு ஏற ஏற நமக்கு மெச்சூரிட்டி வரும். நம்ம ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துடுவோம். அது வரும்போது ஒரு அண்ணன் ஸ்தானத்துக்கு தகப்பன் ஸ்தானத்துக்காக இருந்தபோது நம்ம வந்து அட்வைஸ் நிறையா சொல்லுவோம். இப்போ மனிதம், நல்லா நேசி, அன்பை போரு, அப்படி தான் என் படம் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு அது வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் நான் நீங்கள் நட்புக்கு கொடுக்க இப்போ அப்படி சொன்னால் ஓகே பண்ணிடுவேன். இப்போ உள்ள ட்ரெண்ட் அதுதான். நீங்கள் நண்பனா என்னென்ன பண்ணுவீங்க? செயினை கொடுத்துருவீங்க, மோதிரத்தை கொடுத்துருவீங்கன்றது எங்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும்பா நான் பண்ணணும், கொஞ்சம் தெரிய வேணாமா? இல்லைண்ணா, நீங்களே அந்த டைலாக் வேறு சொல்லிட்டீங்களே. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, அதான் நட்பு. பட் உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்ரைட் சார், அடுத்த மீம் ப்ளீஸ் சார். 2023, 24, 25 3 டிராகன், 3 ஃபில்ம்ஸ், 3 இயர்ஸ். வாவ். அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம்ஸ். அண்ட் 2026ல் we're going to have My Lord. என்னுடைய படங்கள் எல்லாம் அப்போ வந்து அடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் அடிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்திலே கழுத்தறுத்துட்டேன்னா அப்போ யாரும் வந்து சார் உங்களை அடித்தா நம்ப மாட்டாங்கன்னு ஒரு இமேஜுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அந்த இமேஜை உடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. கதை சொல்ல வரும்போதும் எனக்கு ஒரே மாதிரி கதை, இவர் இப்படி தான் பண்ணுவார், இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவாருன்ற ஒரே மாதிரி கதை வருது. அப்போ எனக்கு கேட்கும்போதும் அது அதே மாதிரி இருந்தபோது அப்போ எனக்கு வந்தது தான் அயோத்தி படம். ஸோ நான் யாரோடையும் சண்டை போட மாட்டேன். அந்த இமேஜெல்லாம் உடைச்சி எதுவுமே பண்ண மாட்டேன். ஹீரோயின் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அவங்க அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எல்லாமே இருப்போம். கடைசி ஒரே வார்த்தை, அந்த அப்துல் மாலிக்ன்றது என்னை ஹீரோவாக்கிரும், எல்லாம் சாக்ரிஃபைஸ் கேரக்டர் ஆகிட்டோம். ஸோ அப்போ நான் எந்த சண்டையும் பண்ணாமல் அன்பால் திருத்துகிற ஒரு கதையாக அது இருந்தனால எனக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நந்தன் ஆப்போசிட்டாக இருந்தது. எல்லா இடத்துலையும் நான் அடி கொடுப்பேன். இந்த படத்தில் நான் அடி வாங்கினேன். இது வலி நிறைந்த படமாக எனக்கு இருந்தது. அந்த வேதனையை நான் நிஜமாகவே அனுபவித்தேன். அந்த படம் எடுக்கும்போதும் அதை அடி வாங்கும்போதும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்த வழி இருக்குன்றது ஒரு நடிகனாக நான் அதை உணர்ந்தேன். அதை பாத்ரூமில் தள்ளும்போது கூட நிஜ பாத்ரூம் தான் அங்கே இருந்தது, யூஸ் பண்ண பாத்ரூம் தான். அதுக்குள்ளே தான் விழுகணும், செட்டு போடணுமான்னு கேட்டார். இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, அப்போ நான் அதிலே பண்ணுறேன்னு சொல்லி பண்ண ஒரு இதுதான். ஸோ இதெல்லாம் என்னை மாற்றிட்டு வருது. இப்போ மயிலாட் வரைக்கும் அதுதான், டூரிஸ்ட் ஃபேமிலியும் டோட்டலாக என்னை மாற்றுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் தொடரணும், இதோடு நின்றக்கூடாது, இன்னும் தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான். சூப்பர் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் வாக்ட் இன் டு தி ஆஸ்கர்ஸ். அது பெரிய வெற்றியாக அமையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். கடைசி மீம் சார். உதவிக்குன்னு ஒரு முகம் இருந்தால் அது உங்கள் முகம்தான். இது எப்படி சார் இருக்கு? இதை பார்க்கும்பொழுது என்ன சார் ஓடுது மனசுக்குள்ள? இல்லை, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பேர் கிடைக்கிறது எனக்கு, அதாவது புகழ் வேறு, ஆனால் நல்ல பேர் ஒன்று கிடச்சிருக்கு. அதை தக்க வைக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு முத்தையா சார், பிரபாகரன் சார் 2 பேருமே மேடையில் இருக்காங்க. சார் ஒரு வார்த்தை, த மேன் ஆஃப் த இயர். சுந்தரபாண்டியன்ற வாய்ப்பு சார் எனக்கு கொடுக்கும்போது என்னுடைய உறவினர்கள்ட்ட, அது வந்து அந்த படத்தினுடைய வெளியிட்டப்போ நான் பேசினது, அதில் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாமே நிறைய பெண்கள் நிறைந்த குடும்பம் எங்களுக்கு. அவங்க எல்லாமே சசி சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் அவங்கள வச்சு நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே நிறைய வர்ணிச்சாங்க. அவர் இப்படி இருக்கணும், அவர் காஸ்டியூம் இப்படி பண்ணுங்கள், தாடி நிறைய வைக்கிறீங்க, ஏன் கத்தி எடுத்து நிறையா கொலை பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசித்து அவருடைய ஒவ்வொருத்தர் சொல்லும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சுப்பிரமணியபுரம்ன்ற படம் வந்து ஒரு கல்ட்டு மூவி, ஒரு மொத்த ரத்தத்தால் குளிப்பாட்டின ஒரு படம் ஆடியன்ஸை. அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக வந்து பெண்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நாடோடியிலையும் பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சிருப்பார் சார் பயங்கரமாக. ஆனால் சுந்தரபாண்டியன் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லும் போதே, ஒரு படம் பண்ண போகிறோம் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னும் போதே, என்னுடைய ஃபேமிலி சைடில் இருக்க பெண்கள் எல்லாருமே, எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே பயங்கரமாக அவங்க ரசித்து வர்ணித்தது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம்.
ஏன்னா சார் வந்து பெண்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் பிடிக்குது அப்படின்னு. அந்த படத்தில் வந்து சாரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே நான் டிசைன் பண்ணின்றதை விட என்னை சுற்றி இருக்க பெண்கள் தான் டிசைன் பண்ணாங்க. அவங்க சொன்னதை தான் அதை கொண்டு வந்தோம். அப்படி தான் இன்றைக்கி வந்து JFW அவார்டு வந்து சாருக்கு ஒரு பெண்களுடைய பத்திரிக்கை, உமன்ஸ் பத்திரிக்கையிலேருந்து சாரை செலக்ட் பண்ணி, ஏன்னா பெண்களுக்கு மட்டுமே விருது கொடுக்குற ஒரு இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக சாருக்கு இந்த விருது கொடுக்கும்போது இன்னமும் பெண்கள் மத்தியில் சாருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. எப்போவுமே அதில் கிங்காக இருக்கார் நான் நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாருக்கு இந்த விருது கிடச்சிது. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன முத்தையா சார்? எனக்கு கொஞ்சம் மேடையில் பேச தெரியாது, எனக்கு கொஞ்சம் நடுக்கமாகவே இருக்குது. கீழே போய் பேசுவோமா? இந்த ஸ்டேஜ் மேலே தான் நானும் பிரபுவும் அவர் சுந்தரபாண்டியனுடைய ஆடியோ ரிலீஸில் சார் என்னை அறிமுகப்படுத்தினார். அடுத்த படம் நான் பண்ணுறதா குட்டிப்புலி. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுக்கு காரணம் சார் தான். ஸோ எங்கள் அப்பா அம்மா எப்படி நான் லைஃப்பில் மறக்க முடியாதோ அதேமாதிரியா சாரையும் மறக்க முடியாது. இன்றைக்கி சாருக்கு வந்து எங்கள் 2 பேர் கையால் அவார்டு கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி 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 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். ராசாத்தி ஓனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி. ஏன்னா எனக்கு எப்படி அடிப்பதோ அதே மாதிரி மாரி சாருக்கும் நிறைய அடி, கை உடஞ்சிருக்கு, கழுத்து எல்லாம். ஸோ அவர் அப்படி வேலை பார்க்கும்போது, ஸ்பாட்டில் அப்படி வேலை பார்க்கும்போது அது நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றது தான் இருக்கும். அடியே போடி. Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன். சக்தி மசாலா இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj.